வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சைனா டவுனோட பதிவுகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கோம், இது ரெண்டாவது பார்த்தது. இப்போ வந்து சைனா டவுன்லேயே மற்ற இடங்கள்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமானது, இந்த சைனா டவுனில் கிடைக்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா அந்த ஜாப்பனீஸ் செஸ்ன்னு போட்டிருப்பாங்க. இது வந்து இந்த செஸ்ஸல் நட் மாதிரி இருக்கும். இது நல்லா என்ன ரேட் போட்டுருக்காங்க. இங்கேயே வந்து அதை வருப்பாங்க. அது உள்ள வறுத்து வச்சுருக்காங்க. இங்கே போட்டு வறுத்து வைப்பாங்க. அதை அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறையா அந்த கடைகள் இருக்கும். இந்த லைனில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கடைகள் ஏகப்பட்டது இருக்கும். ஃபுல்லாகவே அந்த மாதிரி வறுத்துக்கிட்டு இருப்பாங்க. நகைக்கடை இது. இந்த பக்கம் வறுத்துக்கிட்டு இருக்காங்க. உள்ள வர மண்ணை சூடாகிட்டு இருக்கு. கடைகள் எல்லாம் வறுத்துக்கிட்டு வச்சுருவாங்க. பருப்புகள் பழங்கள்லாம் வைக்கிறாரு. ஃபேன்கள்லாம் வைக்கிறாங்க. எலக்ட்ரானிக் ஐட்டம், எலக்ட்ரிக் பல்பு, பழங்கள்லாம் வைக்கிறாங்க. பெரும்பாலும் நிறைய பழக்கடைகள் இருக்குது. அதாவது ஒரு ஏரியாவில் ஒன்று பிரித்து வச்சுருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா அந்த காய வச்ச பழங்கள், உலர்ந்த பழங்கள் எல்லாமே இதில் இருக்கும். நூடுல்ஸ் பண்ணுறவர், இது ஒரு ஃபேமஸான நூடுல்ஸ் கடை போல இருக்குது. இந்த மாதிரி இது எல்லாமே சாப்பாடு ஐட்டங்க. இதெல்லாம் காய வச்சு பாருங்கள். பன்றித்தோல் தோலை வந்து இது மாதிரி பதப்படுத்தி வச்சுருப்பாங்க. இறால், கருவாடு, நட்ஸ், ஒரு மினி மளிகை கடை மாதிரி. இதெல்லாமே தோல் தான், பன்றித்தோல்கள். இந்த பக்கம் பாருங்கள் நம்ம பழக்கடைகளாக வச்சுருக்காங்க. எல்லாம் காய்ந்த பழம், உலர வச்ச பழங்கள்லாம் வச்சுருக்காங்க. பெரிய என்ட்ரன்ஸ் கிடைக்கிறாங்க. ஃபுல்லாக சைனீஸ் பொருட்கள் நிறையா கிடைக்கும். இந்த ஊர் பொருட்களும் கிடைக்கும். எப்படி ரேப்பர் வச்சுருக்காங்க. இது ஒரு மார்க்கெட்டு. அப்புறம் மளிகை சாமான் கிடைக்கிற மார்க்கெட்டு. அப்புறம் சூரியன்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் பழங்கள். ஓட்ஸ் மளிகை கடை. வச்சுருக்காங்க. பாதிக்கு மேலே நமக்கு பேரே தெரியும். இதெல்லாம் வந்து திராட்சை, காஞ்ச திராட்சைகள், டிஃப்ரெண்ட் கலரில் வச்சுருக்காங்க. இதை வச்சுருக்காங்க. ஃபுல்லாக அந்த நம்ம பாரிஸ் இருக்கிற மாதிரி சிப்ஸ் ஐட்டங்க. ஃபுல்லாக சாக்லேட்டுங்க, சாக்லேட். இதை ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் ஐட்டம் வச்சுருக்காங்க. அப்புறம் கருவாடி மாதிரி ஐட்டங்கள் நிறையா இருக்குது. தங்க முட்டை பத்திரிக்கை, தங்க முட்டை நிறையா, தங்க முட்டை வச்சுருக்காங்க. ஊறுகாய் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. என்ன ஐட்டம்னே தெரியலை. எல்லாமே பதப்படுத்தப்பட்டது தான் பெரும்பாலும். இது ஏதோ வெந்துக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் ஏதோ வச்சுருக்காங்க. மக்கள் தெரியலை. ஏதாவது பண்ணு மாதிரி வச்சுருக்காங்க. இன்னும் என்ன பண்ணுன்னு தெரியலை. இதெல்லாம் காளான்கள் உலர வைத்த இதெல்லாம் வெஜிடேரியன் ஐட்டம் மாதிரி இருக்குது. எல்லாம் வச்சு இதெல்லாம் மூலிகை சாமாங்க மாதிரி இருக்குது. பாருங்கள், ரோஸ்லாம் இருக்குது. குட்டி ரோஸ் டீக்குரிய பவுடருங்க. எல்லாமே டீ போட்டு குடிக்கிறது. டீ பாட்டெலாம் வச்சுருக்காங்க. எல்லாமே டீ தூள், கடலையெல்லாம் வேக வச்சு வச்சுருக்கேன். இது எல்லாமே இனிப்பு பண்டங்கள். உள்ள முட்டையும் வச்சுருப்பாங்க. சில மாதிரி ஏதோ ஒரு பழம் என்னமோ பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் பதப்படுத்தப்பட்டது தான்.
அதெல்லாம் பன்றியோட பார்ட்ஸுங்க. இதெல்லாம் பூஜைக்கான பொருட்கள் எல்லாம் இங்கே இருக்குது. ஒரு முட்டாய்கள், பல வகையான முட்டாயெல்லாம் வச்சுருக்காங்க. வீட்டில் ஒரு கம்மி கேண்டி, எல்லாம் கேண்டி முட்டாய் வகைகள் எல்லாமே உலர வைத்த பழங்கள். பேரிச்சம் பழம் இருக்குது, டேட்ஸு, எல்லாமே டேட்ஸ் என்னமா வச்சுருக்காங்க. காய வைத்து இதெல்லாம் காளான்கள், காளான் எல்லாத்தையும் பதப்படுத்தப்பட்டு வச்சுருக்காங்க. இது எல்லாமே பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் தான். ஆனால் என்னன்னே தெரியல, ஏதோ ஒரு விதையாக வச்சுருக்காங்க. மக்கள் தெரியலையே. இதெல்லாம் டீ, இது மட்டும் நம்ம டக்குன்னு தெரியுது. டீ தூளுகள் நம்ம உடனே தெரியும். ஏங்கப்பா முரட்டு இறாலாக இருக்குது, இறால மீன், நம்ம ஊர் வவ்வால் மீன்லாம் வச்சுருக்காங்க. பாம்ஃப்ரெட் மீன், மீன் இறாலாம் பெரிய இறாலாக இருக்குது. மீன் துண்டு போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து சாசேஜ் மாதிரி ஐட்டங்க. இதெல்லாம் கருவாடுகள். பெரிய அரைக்கிற கடை போல இருக்குது. எல்லாம் மசாலா ஜாமான் கடையாக இருக்குது. நல்லா மசாலாக்கள் அரைக்கிறது போல இருக்குது. அரைக்கிற மிஷின் இருக்குல்ல, எல்லாம் கிரைண்ட் பண்ணி அரைக்கிறது. நல்லா மசாலாக்கள், பெப்பர் அண்ட் ஸ்பைஸ், முந்திரி எல்லாம் இருக்குது. இது பல சைஸ்லாம் இருக்குது. முந்திரிகள், விதைகள். சாப்பாட்டு ஜாமான், சாப்பாட்டு வேக வச்சு வச்சுருக்காங்க. இது ஒரு இலை, இது பட்டை இலை மாதிரி. இது இதெல்லாம் குட்டி இறால்கள். இதெல்லாம் வாத்து, இது கோழி, வாத்து, மீன். எல்லாம் கோயில மாதிரி இருக்கு, தெரியல. ₹270 போடுறாங்க. வறுத்த முந்திரி. எல்லாமே டீக்கு யூஸ் பண்ணுறது அந்த பொருட்கள் எல்லாமே. இஞ்சி, கோழி காலா, வாத்து காலா தெரியல, ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. முந்திரி அள்ளி போட்டு வச்சுருக்காங்க வறுத்து. வேர்க்கடலை, முந்திரி, வேர்க்கடலை இருக்குது. இதுதான் பாசிமணி. நல்லா சாப்பாடு ஐட்டங்கள் எல்லாமே கறி வகைகள் தான். அதெல்லாம் இதெல்லாம் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டு. மோமோஸ் மாதிரி ஏதாவது ஐட்டங்கள்லாம் வேகுது. இதெல்லாம் கறி வகைகள் தான். நம்ம ஊரில் ஸ்வீட் ஸ்டால் அடிக்க வச்சுருக்க மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் தாமரை கிழங்கு. இதெல்லாம்
அந்த நட்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. ₹220 போடுறாங்க இங்கே. இது ஒரு பகுதியில் உள்ள ஒரு தெருவுக்குள்ளே வந்தது தான் இது. அதுவும் ஒரு சைடு தான் நம்ம கவர் பண்ணோம். தாமரை கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. பூக்களுக்கான இலைகள் மாதிரி வச்சுருக்காங்க. செத்து மெயின் இறால் இல்லை. ஆனால் அப்படி ஸ்நாக்ஸ் மாதிரி அள்ளி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இறால்லாம் நமக்கு சாப்பாடு ஐட்டங்கள்லாம் இருக்குது. சைவம் மாதிரி தான் இருக்குது. ரெஸ்டாரண்ட்டு. இந்த சைடு பார்த்துட்டு போவோம். இந்த வாடகைகளுக்கு நடுவில் ஒரு பூக்கடை. மீன் உள்ள கனவா மீன்லாம் கிடக்கு. நூடுல்ஸ் ஏதோ வெந்துக்கிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் சாப்பாடு ஐட்டங்க உப்பு மாதிரி வச்சுருக்காங்க. இதை வந்து வறுக்கிறதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து முட்டையோட மஞ்சக்கரை மட்டும் எடுத்து வச்சுருக்குது. இதெல்லாம் கடலைகள். நூடுல்ஸ் ஐட்டம். கறி வகைகள். ₹50 கடலை, ₹100 கடலைலாம் வச்சுருக்காங்க. 50 பாட்டு. இதெல்லாம் வந்து இந்த கனவா மீனை வறுத்து வச்சு பதப்படுத்தப்பட்டது. இதெல்லாம் டீக்கு யூஸ் பண்ணுறது. நம்ம உள்ள இருக்கிற சங்குப்பூ, குட்டி குட்டி பூக்கள்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நிறையா வகைகள் வச்சுருக்காங்க. ரோஸு இருக்குது. டீ விதைகள்லாம் டீ குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. மூலிகை சாமான்கள். ஏதோ காய்கறி வகைகள் மாதிரி தான் இருக்குது. ஏதோ வேக வச்சுருக்கோம். எல்லாம் சைவ கடை மாதிரி தான் இருக்குது. பதப்படுத்தி பீஸ் போட்டு வச்சுருக்காங்க. கட் பண்ண மிட்டாய் கடை. வாட்டர்மெலன் கர்னல்ஸ். ரோஸ்டட் வாட்டர்மெலன். இது என்னமோ இருக்குது, தெரியலை என்னன்னு. இது இந்த டாரோ ரூட்டுருவாங்க. இது ஏதோ நிறைய பூக்கள் பல வகையாக வச்சுருக்கோம். இது ஏதோ காய்கறிகள். கறிக்கடை. பேர்டு நெஸ்ட்னு வச்சுருக்காங்க. தெரில. கேக்லாம் சுட்டு வச்சுருக்காங்க.
டீ தூள் தான் நிறையா இருக்குது. இதெல்லாம் அந்த அட்டை கடல் அட்டைமாங்கல்ல அது மாதிரி ஒரு டைம் தான் செய்யலாம். சீவீடு கடல் அட்டைகள் எல்லாம் பாருங்க. கருவாட்டு ஐட்டங்கள் இதெல்லாம் அந்த கடல் அட்டைமாங்கல்ல அது. குக்கும்பர் இதெல்லாம் டீ, சாஃப்ரான் டீ. குங்குமப்பூ டீயா? இதில் இதெல்லாம் மிட்டாய் வகைகள் போல இருக்குது. கறியெல்லாம் வறுத்து குழம்புலாம் வச்சு வச்சுருக்காங்க. நமக்கு அதை வேக வச்சு வச்சுருக்காங்க. அதெல்லாம் வாங்கி கொண்டு போய் வீட்டில் சமைப்பாங்க போல இருக்குது. முட்டையோட மஞ்சக்கரு மட்டும் தனியாக எடுத்து பாத்திரக்கடை. இதெல்லாம் சாப்ஸ்டிக் ஃபுல்லாக பல சைஸ்லேயும் பல கலர்லேயும் வச்சுருக்காங்க. மரக்கட்டையில், ஸ்டீலில், பிளாஸ்டிக்கில். நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. நிறையா விதவிதமாக தயார் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்குவிட்டை பூரா வந்து பதப்படுத்தி வச்சுருக்குறாங்க. வேக வச்ச பருப்புகள் எல்லாமே வேக வச்ச பருப்புகள் தான் இது. இறால், இந்த பட்டாணி பருப்பு வகை இதெல்லாம் வச்சுருக்காங்க. கருவாடு, பருப்பு கடைக்கு நடுவில் கருவாடையும் வச்சுருக்காங்க. போக 10 நிமிஷம் வர 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுலேயே வேகமாக போயிட்டு வந்து எங்கே நிற்கும். நல்லா சுற்றி பார்த்தோம். ஒரு பெரு உள்ளார ஆயிடுச்சு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆற்றுக்கு எழுத்தாப்பில் இருக்கிறது தான் இப்போ போயிட்டு வந்தது. அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், உதவி பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. தேங்க்யூ, பாய்.